ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் 100 டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 7. இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. 30 சைஸ்க்கு என்னென்ன அளவெல்லாம் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணா சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்பவும் சொல்றேன். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, போட் நெக் ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷோல்டர் ஆம்கோ ஷோல்டர்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அது போட் நெக் வந்திருக்காது, அது ரவுண்ட் நெக் மாதிரி வந்திருக்கும். ஏன் எதனால அந்த முதல்ல வருது, அதே பேர் சரியா அளவு தெரியாம மாத்தி வச்சிருவாங்க. அவங்க எதிர்பார்த்த நெக் ஒண்ணு, அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வந்த நெக் ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும். மறக்காம நீங்க இந்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம இந்த ஃபுல் வீடியோஸும் எல்லாத்தையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். 4 வச்சா சரியா இருக்கும். இது நெக் ஷோல்டர் 4, ஆம்கோல் ஷோல்டர் 6.25 அந்த மாதிரி வச்சீங்கன்னா அப்போ இன்னும் நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அளவு கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை விட இன்னும் மெலிசா வேணும், கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கு இங்க போட்ல, எனக்கு இந்த இடத்துல 1 இன்ச் இருக்கணும், 1.5 இன்ச் இருக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நெக் ஷோல்டர்ல நம்ம இப்ப 4 வைக்க சொல்லிருக்கோம்னா அந்த 4 இருந்து இன்னும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 4.25 வைக்கலாம். ஆனா இங்க 6.25 ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒரு சில பேருக்கு என்ன எனக்கு பெருசா வேணும், எனக்கு இந்த இடம் ரொம்ப மெலிசா நான் போட மாட்டேன், ஆனா எனக்கு போட் நெக் வேணும், கொஞ்சம் பெருசா வேணும் அப்படி சொன்னாங்கன்னா இப்போ 3.25 வைக்கலாம். 3.25 இல்ல கொஞ்சம் இருக்கிறதுல மெலிசா வேணும், ஷோல்டர்ல சின்னதா இருந்தா போதும் அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து 4 வச்சுட்டு 4 to 6.25 வச்சா ஷோல்டர் சரியா இருக்கும். அப்ப நினைச்ச மாதிரி போட் நெக் வந்துடும். ஆனா போட் நெக் ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு வைக்கணும், பேக் நெக் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லிட்டு டிப்ஸ் நம்பர் 8ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.